ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன் 2025. ஆகஸ்ட் மாதத்தில் பல ராஜயோகங்களை உருவாக்கும் கிரக பெயர்ச்சிகள் நிகழ உள்ளன. இந்த மாற்றம் 12 ராசிக்காரர்களை அதிர்ஷ்டசாலிகளாக்கும். ஆகஸ்ட் மாத அதிர்ஷ்ட ராசிகள் எவை என்பதை அறிந்து கொள்வோம். ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ராஷ்டிரபந்தன், ஜன்மாஷ்டமி, ஆடிப்பெருக்கு, வரலட்சுமி விரதம், விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுவதால் மாத கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் சிறப்பு வாய்ந்தது. இது தவிர சூரியன், புதன், சுக்கிரன், சனி ஆகியவை ஆகஸ்டில் சிறப்பு நிலைகளில் இருக்கும். மேலும் குரு, ராகு, கேது, செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்ப்போம். 2025 ஆகஸ்ட் மாதம் ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமானதாக இருக்கும். சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் மாற்றங்கள் முக்கியத்துவம் பெறும். சில ராசிகளுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதியில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 17 அன்று சூரியன் கடகராசியிலிருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இது சிம்ம ராசிக்கு பலனை சேர்க்கும். ஜூலை 18 அன்று கடகராசியில் வக்கர பெயர்ச்சி அடைந்த புதன் ஆகஸ்ட் 11 வரை வக்கர நிலையில் இருக்கும். ஆகஸ்ட் 3 அன்று புதன் பகவான் கலசரஸ்தானத்தில் இருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஆகஸ்ட் 30 அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். புதன் சிம்மராசியில் செப்டம்பர் 15 வரை சஞ்சரிப்பார். ஆகஸ்டில் சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பெயர்ச்சி அடைவார். ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிப்பார். கடகராசிக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல பலனை தரும் என்று கூறப்படுகிறது. குரு மிதுன ராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 13 வரை ராகுவின் நட்சத்திரத்திலும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரத்திலும் இருப்பார். இது கலவையான பலன்களை கொடுக்கலாம். ஆகஸ்ட் 13க்கு பிறகு குருவின் பலன்கள் சிறப்பாக இருக்கும். சனி பகவான் மீனராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 3 வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார். ஆனால் ஆகஸ்ட் 3க்கு பிறகு சில சாதகமான பலன்களை கொடுக்கலாம். ராகு கும்பராசியில் சஞ்சரிப்பார். குரு ராசியில் ராகு இருப்பது மெதுவாக சாதகமான பலன்களை தரும். கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 4 வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார். இது கலவையான பலன்களை கொடுக்கலாம். ஆகஸ்டில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் கடகராசியில் இருப்பார். பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் சூரியன் சிம்மராசிக்குள் நுழைவார். சுக்கிரன் மிதுனம் மற்றும் கடகராசியில் இருப்பார். மேலும் செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். மேலும் சனி மீனராசியில் வக்ரகதியில் இருப்பார். புதன் பெயர்ச்சி அடைந்து பின்னர் மறையும். இவ்வாறு அனைத்து கிரகங்களின் நிலையும் மாறும். இது பல நல்ல மற்றும் கெட்ட யோகங்களை உருவாக்கும். இது விபரீத ராஜயோகம், கஜலட்சுமி ராஜயோகம், லட்சுமி நாராயண யோகம் ஆகியவற்றை உருவாக்கும். மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேசம் முதல் மீனராசி வரை என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் காணலாம். மீனம் ராசி. மீனராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தருவதாக தெரிகிறது. சில நேரங்களில் முடிவுகள் சராசரியை விட பலவீனமாக இருக்கலாம். மாதத்தின் முதல் பகுதியில் சூரியனின் பெயர்ச்சி கடகராசியில் 5ஆம் வீட்டில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் சூரியனால் சாதகமான பலன்களை தர முடியாமல் போகலாம். அதே சமயம் மாதத்தின் 2ஆம் பகுதியில் சூரியன் உங்களை ஒரு சாதாரண மட்டத்தில் பலப்படுத்துவார் மற்றும் முடிந்தவரை உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தர விரும்புவார். செவ்வாயின் பெயர்ச்சி இந்த மாதம் சாதகமான பலன்களை கொடுக்க முடியாமல் போகலாம். இந்த மாதம் புதன் பெயர்ச்சியால் அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது. குருவின் பெயர்ச்சி இந்த மாதம் எந்த சிறந்த ஆதரவையும்
அளிக்காது. இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் மாதத்தின் 2ஆம் பகுதியில் நீங்கள் குருவிடமிருந்து சாதகமான பலன்களை பெறலாம். சுக்கிரனின் பெயர்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு முழுமையான இணக்கத்தை அளிக்க விரும்புகிறது. அதே சமயம் சனியின் பெயர்ச்சியில் இருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்க கூடாது. ராகுவின் பெயர்ச்சி பற்றி நாம் பேசினால் ராகுவும் சாதகத்தை தர முடியாது. அதே சமயம் கேது பல சந்தர்ப்பங்களில் நல்ல பலன்களை தர முடியும். அந்த வகையில் இந்த மாதம் கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். முக்கியமான வீடுகளில் சனி மற்றும் செவ்வாயின் கூட்டு பலன் சில சந்தர்ப்பங்களில் பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே இந்த மாதம் முடிவுகள் கலவையாக இருக்கலாம் அல்லது சில நேரங்களில் சராசரியை விட பலவீனமாக இருக்கலாம். இந்த மாதம் பணியிடத்தில் தாராளமாக கொடுக்கும் வேலையை செய்யலாம். சில சிரமங்கள் அல்லது பிரச்சனைகள் அவ்வப்போது எழலாம். ஆனால் நீங்கள் பொறுமையாக வேலை செய்தால் அல்லது உங்கள் கடந்த கால அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டால் அல்லது மூத்தவரின் வழிகாட்டுதலில் கீழ் வேலை செய்தால் விஷயங்கள் சீராக இருக்கும். இந்த மாதம் கிரக பெயர்ச்சியின் தாக்குதல் கல்வி விஷயங்களில் கவனக்குறைவாக இருக்கும் மாணவர்கள் ஒப்பீட்டளவில் பலவீனமாக பலன்களை பெறலாம். ஆகஸ்ட் மாதம் பொதுவாக உங்கள் குடும்பம் மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் கலவையான அல்லது சராசரி அளவிலான முடிவுகளை தரும். திருமணம் தொடர்பான விஷயங்களை முன்னோக்கி எடுத்து செல்ல முடியும். திருமண விஷயங்களை பற்றி பேசினால் இந்த மாதம் திருமண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். லாபத்தில் சில தடைகள் வரலாம். அதாவது எங்கிருந்தோ பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் அல்லது சரியான நேரத்தில் பணம் கிடைப்பதில் சிரமம் ஏற்படலாம். வெளிப்படுத்தப்படாத உணர்வுகள் அல்லது பூர்த்தி செய்யப்படாத எதிர்ப்புகள் கூட்டாளர்கள், பெற்றோர்கள் அல்லது பெரியவர்களுடன் தவறான புரிதல்களை ஏற்படுத்தும். மேலும் கேளுங்கள், இப்போது குறைவாக பதிலளிக்கவும். காலப்போக்கில் அன்பும் இரக்கமும் உறவுகளை மீட்டெடுக்க உதவும். திட்டமிடல் செலவினங்களை குறைக்க உதவும். அதே நேரத்தில் முதலீடுகள் மற்றும் சேமிப்பு நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சிக்கு உதவும். உள்ளுணர்வு, மூலோபாய சிந்தனை மற்றும் ஒழுக்கம் ஆகியவை நம்பிக்கையையும் தொழில் முன்னேற்றத்தையும் கொடுக்க முடியும். சக தொழிலாளர்களின் ஆதரவு மற்றும் மேலதிகாரிகளின் பாராட்டும் அவர்களுக்கு தகுதியான அங்கீகாரத்தை கொண்டு வரக்கூடும். பொறியாளர், மென்பொருள் வல்லுநர்கள் மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் இப்போது செழிக்கக்கூடும் என்றாலும் ஊகம் மற்றும் சினிமா தொழில் வல்லுநர்களுக்கு உந்துதல் இல்லாமல் இருக்கலாம். மேலும் தொழிலாளர்கள் உடல் சோர்வை அனுபவிக்கலாம். புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் வர்த்தக வாய்ப்புகள் வணிகங்கள் செழிக்க உதவும். பிராண்ட் செய்தியிடலை வலுப்படுத்துதல், வணிக இலக்குகளை மறு மதிப்பீடு செய்தல் அல்லது பிரசாதங்களை விரிவுபடுத்துதல் ஆகியவற்றிற்காக இந்த மாதம் நம்பிக்கைக்குரியதாக தெரிகிறது. பூமிக்கு கீழே அணுகுமுறை மற்றும் தெளிவான தகவல் தொடர்புடன் சிறிய புத்திசாலித்தனமான நம்பிக்கை எடுப்பது பெரிய அபாயங்களை எடுப்பதை விட குறிப்பிடத்தக்க ஆதாயங்களுக்கு பங்களிக்கும். மீனராசிக்காரர்கள் நல்ல உடற்சக்தி மற்றும் மன சமநிலையை அனுபவிக்கலாம். சரியான நேரத்தில் சாப்பிடுவது, ஆரோக்கியமான உணவு, செரிமானம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனைகளையும் போக்கக்கூடும். பொதுவாக நீரேற்றம், தூக்கம், உடற்பயிற்சி மற்றும் மன ஓய்வு ஆகியவை ஆரோக்கியத்தை வழங்க முடியும். கவனச்சிதறல் மற்றும் சக அழுத்தம் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மந்தமாக உணரலாம். இருப்பினும் முதுகலை மாணவர்கள் அல்லது பிரகாசிக்கலாம். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தை பெரிய அளவில் பராமரிப்பதில் வெற்றி பெறுவீர்கள். குறிப்பாக மாதத்தின் 2ஆம் பகுதியில் உங்கள் உடல் நலம் உங்களை தொந்தரவு செய்யலாம். எனவே கவனமாக இருங்கள். பரிகாரம்: சிறுமிகளை வணங்கி அவர்களுக்கு சிவப்பு நிற இனிப்புகளை வழங்கி வந்தால் நன்மை உண்டாகும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.